நம்ம கூட ஏபிபி கிளியர் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட். அவங்க வந்து கிருத்திகா அவங்களோட பேரு. சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஏபிபிஏ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிருக்காங்க. சோ வெல்கம் கிருத்திகா. எஸ் மேம். குட் மார்னிங் மேம். வெல்கம். எஸ், உங்களோட ப்ரிப்பரேஷன், நீங்க ஃபர்ஸ்ட் ஏபிபி ஆகலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்துச்சு? மேம் ஆக்சுவலா நான் வந்து காலேஜ் முடிச்சதுல இருந்தே எனக்கு வந்து சிவில் ஜட்ஜ் இல்ல வந்து ஏபிபி இந்த மாதிரி இதுல லைன்ல போகணுங்கிறது அப்பவே எனக்கு தாட் இருந்துச்சு மேம். அப்ப இருந்தே நான் அந்த ஒரு ஐடியால தான் மேம் இருந்தேன். எக்ஸாம் வரும்போதெல்லாம் அட்டன் பண்ணுவேன் மேம். எக்ஸாம் கால் ஃபர் வரும்போதெல்லாம் நாங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணிருக்கேன் மேம். ப்ரிப்பரேஷன் வந்து எந்த டைம்ல இருந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லணும்னா காலேஜ் முடிச்சதுல இருந்தே சொல்லலாம் மேம். 2018ல வந்து ஃபர்ஸ்ட் சிஜே வந்துச்சுங்க மேம். அப்ப இருந்தே நான் ப்ரிப்பரேஷன்ல வந்து இன்வால்வ் ஆயிட்டேன் மேம். அப்ப இருந்தே இந்த எக்ஸாம்க்கு வந்து சிஜே இல்ல ஏதோ ஒரு நம்ம லா ஃபீல்ட்ல வந்து நம்ம போகணுங்கிறது அப்ப இருந்தே என்னோட ஆம்பிஷன் மேம். சூப்பர். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன், அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் இப்ப இன்னைக்கு புக் எடுப்பேன், நாளைக்கு எனக்கு வந்து எல்லாம் சரியாயிடும். அந்த அத வந்து அது ஒரு லாங் ப்ராசஸ், அது ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. சோ நீங்க எவ்வளவு ஒரு நாள் உங்க ரொட்டீன் எப்படி இருக்கும், உங்க சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்கும், அப்புறம் ஒரு விக்டரி அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. மேம் இப்ப வந்து என்னன்னா நம்ம ரெகுலரா கோர்ட்டுக்கு நம்ம ஒன்ஸ் போகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் சைடு நம்ம வந்து வரமாட்டோம். நம்ம கோர்ட் ஒர்க் ம். பார்த்துட்டு வந்தோம்னா ஈவினிங் வந்து நமக்கு டயர்ட் ஆயிடும். திரும்ப படிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப வந்து யோசிப்போம். ஆனா வந்து அப்படி இல்லாம ஒரு கிளாஸ் இப்ப நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்ல நமக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ப்ராக்டிஸ் போயிட்டு வந்தா கூட கிளாஸ்ல நமக்கு ம். சொல்லித்தர விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ம். லாங் ஸ்டாண்டிங்கா வந்தா மட்டும்தான் வந்து எக்ஸாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சக்சஸ் பண்ணிருக்கேன். ஏபிபி வந்து என்னோட ம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மேம். நான் சக்சஸ் பண்ணிருக்கேன் ம். அப்படின்னா வெறும் நம்ம வந்து நோட்டிபிகேஷன் வந்தோடனே நான் படிச்சேன் அப்படின்லாம் கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க மேம். நம்ம கிளாஸ் ம். போகணும். கிளாஸ்ல வந்து நம்ம கிளாஸ் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். பிளஸ் அதை வந்து ம். நம்ம ஒரு லாங் ரன்னா தான் அதை எடுத்துக்க முடியும். ஒரே நாள்ல வந்து நம்ம ம். படிச்சு இப்ப நான் நோட்டிபிகேஷன் வந்தோடனே நான் படிக்கிறேன், நான் கிளியர் பண்ணணும்னு ம். நினைக்கிறது வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டம் தான் மேம். அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் தென் வந்து ம். ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மேம். நோட்டிபிகேஷன் சரி. வரதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்றது நம்ம பெஸ்ட் சாய்ஸ் மேம். ஓகே. நீங்க வந்து சிசிஏவும் போர்ஷன்ஸ் பார்த்திருக்கீங்க, ஏபிபியும் பார்த்திருக்கீங்க. இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எது வந்து கம்மியா இருக்கு, எது அதிகமா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. மேம் நான் ஃபீல் பண்ணது ஏபிபி சிலபஸ் வந்து நிஜமாலுமே வாஸ்ட் மேம். ஏன்னா ஆமா. எனக்கு ஒரு யூபிஎஸ்சி சிலபஸை விடவே இது வாஸ்ட்ங்கிற அளவுக்கு நான் ஃபீல் பண்ண ம். ஆரம்பிச்சிட்டேன் மேம். ஃபர்ஸ்ட் ம். அப்படிதான் மேம் இருந்துச்சு. பட் நான் ஃபீல் ம். பண்ணதுன்னா சிலபஸ் வெரி டஃப் மேம். நமக்கு வந்து இப்ப மைனர் ஆக்ட் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் மேம் இருந்துச்சு. அந்த சிலபஸை ஆமா. டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அப்படிதான் மேம் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் நம்ம அதுல என்டர் ஆகிட்டோம், ஒரு ஆக்ட் ஆ. ரெண்டு ஆக்ட் படிக்க ஆரம்பிச்சோம்னா ரியலி வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். எனக்கு நான் கஷ்டமா ஃபீல் பண்ணல. ஆல்மோஸ்ட் மைனர் ஆக்ட் எல்லாமே நாங்க கவர் பண்ணிட்டோம். நீங்க கிளாஸ்ல நம்ம கிளாஸ் அட்டன் பண்றது அந்த மைனர் ஆக்ட் எடுத்து வச்சு நாங்க படிக்கிறது. சோ எங்களுக்கு வந்து ஈஸியா தான் மேம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு மேம். ஒன்ஸ் ஆ. அதுல வந்து இன்வால்வ் ஆனோனையுமே எங்களுக்கு வந்து இது அவ்வளோ பெருசா தெரியல. நம்ம ஐயோ! இது சூப்பரான கன்சிஸ்டன்சியா. விஷயங்க. எஸ் நீங்க மேம். சொன்னது. ஏன்னா பார்க்கும்போது உண்மையாவே நான் ஏபிபி எடுக்கும்போது கூட, எனக்கு வந்து இந்த மைனர் ஆக்ட்ட பார்த்தோன்னா, ஐயோ! இவ்ளோ கிளாஸஸ் எடுக்கணுமே நம்ம அப்படின்னு ஒரு இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் டைம் டேபிள போட்டு எடுக்க ஆரம்பிக்கவும், கட 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 கடன்னு முடிஞ்சு போச்சு. சோ நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஓகே. அப்ப மைனர் ஆக்ட் நம்ம பத்தி பேசுறோம் இல்லையா? இப்ப மைனர் ஆக்ட்ட நீங்க எப்படி கவர் பண்ணீங்க? மைனர் ஆக்ட் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு அதிகபட்சமே ஒரு 2, 3 ஆக்ட் மட்டும் தான் மேம் ஸ்கிப் பண்ணிட்டோம். ம். சென்ட்ரல் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆக்ட்ஸ் அந்த அளவுக்கு தான் மேம் நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம், விட்டுட்டோம். எங்களால அதுக்கு மேல ம். படிக்க முடியல கடைசி டைம்ல. பட் ம். ஆல்மோஸ்ட் நாங்க வந்து கிளாஸ் ஒன்ஸ் கேட்டீங்கன்னா மைனர் ஆக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றது, மைனர் ஆக்ட் பத்தின நாலேஜே இல்லைங்க மேம் ஸ்டார்டிங்ல எங்களுக்கு. மேஜர் ஆக்ட் நம்ம ஓகே. காலேஜ்ல படிச்சிருக்கோம். சோ அதை வச்சு நம்ம ஆமா. இது பண்ணிக்கலாம். மைனர் ஆக்ட் எங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்ல. நாங்க நீங்க கிளாஸ்ல சொல்றீங்க இல்லைங்களா, அதுல வந்து எப்படி நம்ம ரிலேட் பண்ணி படிக்கணும், மைனர் ஆக்ட்ல இருக்கிறது ம். எப்படி வந்து நம்ம மேஜர் ஆக்ட் செக்ஷன்ஸ் கூட எல்லாம் நம்ம வந்து ரிலேட் பண்றது, ம். அந்த விஷயங்கள்லாம் ம். நாங்க கிளாஸ்ல அழகா ஃபாலோ பண்ணோம் மேம். கிளாஸை நீட்டா அட்டன் பண்ணோம். நாங்க பிரிண்ட் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். மைனர் ஆக்ட் பிரிண்ட் எடுத்து ம். வச்சுக்கிட்டோம். நீட்டா அதை ஃபாலோ பண்ண மேம். எங்களுக்கு அது ஒரு பெரிய கன்சர்னாவே தெரியலைங்க மேம். அழகா புரிஞ்சுது. நீட்டா நாங்க அதை படிச்சுட்டோம், ரிவிஷன் பண்ணோம் மேம். தேங்க் யூ எங்களுக்கு சோ மச். ரொம்ப தேங்க் யூஸ்ஃபுல்லா யூ. இருந்துச்சு மேம் கிளாஸ். தேங்க் யூ சோ மச். திஸ் மீன்ஸ் அ லாட் ஆக்சுவலி. ஏன்னா, ஒரு கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, இது ஒரு ஒரு இடத்துல எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கிடைக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய ரெகக்னிஷன். தேங்க் யூ. ஒன் இப்ப மோர் திங் மேம். ஜிஎஸ் சொல்லுங்க.
அது வந்து நீங்க செக்ஷன்ஸா மட்டும் இந்த செக்ஷன் இத சொல்றதுன்னு மட்டும் சொல்லாம, அது கூடவே ஒரு கேஸ் லா சொல்றீங்க பாத்தீங்களா? கரெக்ட்டா அந்த செக்ஷன், அதோட கேஸ் லா, இப்ப அது வந்து நம்ம பிரிலிம்ஸ்க்கு தான் இல்ல. நீங்க அத சொல்ற கன்டென்ட்ட வந்து நாங்க மெயின்ஸ்க்கு ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். அழகா அதிலேயே வந்துருது. ஒரு செக்ஷனா இந்த செக்ஷன்ல இது சுத்தி சுத்தி இவ்வளவுதான் வருது. இது இவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு அதிலேயே நீங்க கவர் பண்ணிடுறீங்க. கேஸ் லா குடுத்துடுறீங்க. வேற ஒரு செக்ஷன் கூட ரிலேட் பண்ணி சொல்லிடுறீங்க. எங்களுக்கு அது மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க மேம். தேங்க் யூ சோ மச் கிருத்திகா. தேங்க் யூ. ஓகே. ஜிஎஸ்க்கு என்ன பண்ணீங்க? மேம் ஜிஎஸ் ஜிஎஸ் எப்படி? வந்து நாங்க லாஸ்ட் கொஞ்சம் ஜிஎஸ் வந்து நாங்க ஸ்டார்டிங்ல வந்து ஜிஎஸ் எடுத்துக்கல. ஜிஎஸ் படிக்க ஸ்டார்ட் ம். பண்ணேன். ஏன்னா எங்க நமக்கு லா போர்ஷன்ஸே ரொம்ப ஹெவியா இருந்தனால ஜிஎஸ் வந்து நாங்க ம். ஸ்டார்டிங்ல எடுக்கல. பட் ஜிஎஸ் வந்து ம். நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். நான் ஜிஎஸ்ல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தடுமாறிட்டேன். என்னன்னா கொஞ்சம் ம். அது கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்தா இன்னும் மார்க் நம்ம பயப்படாம இருந்திருக்கலாம். இன்னும் மார்க் வந்து ம். ஹையரா வந்திருக்கும். ஆனா ஜிஎஸும் நாங்க கவர் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து நீங்க கிளாஸ்ல வர்றது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டோம். வீடியோஸ் ம். பாத்துக்கிட்டோம். நாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணோம். எம்சிக்யூ புக்ஸ்ல நிறைய எம்சிக்யூ அடிச்சு பார்த்தோம். ஜிஎஸ் பொறுத்த சூப்பர். வரைக்கும் நிறைய எம்சிக்யூ தான் போட்டு பார்த்தோம் மேம். ஏன்னா எங்களால ஓகே. லா சப்ஜெக்டே வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது. சோ இதை முடிச்சிட்டு ம். தான் நாங்க ஜிஎஸ்க்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணோம். அப்புறம் அனலிட்டிக்கல் சூப்பர். கிளாஸ், அந்த மேக்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அத கொஞ்சம் ஆ. அதுல மேக்ஸ் வந்து நாங்க தனியா ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல. கிளாஸ்ல வரத பார்த்துட்டு அதை ஜஸ்ட் இப்படிதான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா டைம் வந்து எங்களுக்கு இதுக்கே போயிடுச்சு மேம். சோ அது ஜிஎஸ் வந்து அந்த அளவுக்கு ஆனா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கணும். எங்களுக்கு டைம் கொஞ்சம் இல்லாதனால நாங்க ஜிஎஸ்ல ம். படிச்சுட்டு ம். திரும்ப மதியத்துக்கு மேல நம்ம கிளாஸ் போட்டாங்கன்னா கிளாஸ்க்கு வந்துருவோம். ம். கிளாஸ் அட்டன் ம். பண்ணிட்டு அது போக ஏதாவது ஒரு கிளாஸ் நம்மளால சப்போஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து நாங்க நீங்க ஆக்சஸ் கொடுத்துருக்கனால நாங்க எப்ப வேணாலும் போய் பாத்துக்கிறோம் இல்லையா? ஓ, சோ எங்களுக்கு அது ரெக்கார்டிங் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. எஸ் மேம். ரொம்ப வெரி யூஸ்ஃபுல் மேம். ஏன்னா எங்களால எல்லா டைமும் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல மேம். எங்களுக்கு ஓ. ரெக்கார்டிங் கிளாஸ் இருந்தனால நமக்கு எப்ப வேணுமோ நோட் பண்ணி வச்சுட்டு எந்த எந்த டேட்ல எந்த கிளாஸ் எடுத்திருக்காங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு நம்ம அப்ப நம்ம பாட்டுக்கு போய் அதை போய் ஓபன் பண்ணி பாத்துக்கிறோம். சோ எங்களுக்கு அது ஆ. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரெக்கார்டிங் கிளாஸ் இல்லைன்னா கண்டிப்பா நான் கிளாஸுக்கு ஸ்கிப் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப கஷ்டம் மேம். எங்களுக்கு அது ஓகே. ஆக்சஸ் வந்து நம்ம நம்ம தானே மேம். நமக்கு எப்ப தோணுதோ நம்ம சப்போஸ் முடியாத ம். டைம் இல்ல எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப ம். போய் டக்குன்னு நம்ம கிளாஸ் ஓபன் பண்ணி பாத்துறோம். சோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுதான் மேம். ஸ்கூல் வந்து 4:00 வர்றாங்கன்னா அந்த டைம்க்குள்ள அந்த 9 to 4க்குள்ள வந்து என்னால எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு படிச்சோம் மேம். பண்ணதுக்கு. அடுத்து வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிய பார்த்து நெறைய பேர் பயந்தாங்க. எஸ் மேம். சோ நீங்க எஸ் என்ன மேம். பண்ணீங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு? தமிழ் எலிஜிபிலிட்டி நான் பேசிக்கா தமிழ் மீடியம் தான் மேம். 12th வரைக்குமே தமிழ் மீடியம் தான் படிச்சேன். தமிழும் எனக்கு நல்லா அப்ப இருந்தே தமிழ் நல்லா வரும் மேம். நான் தமிழ்லயே நல்லா ஆ. ஸ்கோர் பண்ணியிருக்கேன். தமிழ்ல எல்லாம் ஆ. 95 எடுத்திருக்கேன். அண்ட் தென் 12th வந்து 195 எடுத்தேன். எனக்கு ஓ! அதனால ஒண்ணே தமிழ் வந்து தமிழ்ல எஸ் மேம். 12th எஸ் மேம். வேற லெவல் போங்க. தமிழ் ஆ. வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் மேம். என்னன்னா ஆ. தமிழ் வந்து நான் பயப்படல ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம தமிழ் மீடியம் தானே படிச்சோம். பண்ணிடலாம் அப்படின்னு ம். நினைச்சேன். இருந்தாலுமே நம்ம தமிழ் வந்து சிலபஸ பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதுக்கு ஒர்க் இது பண்ணி தான் மேம் ஆகணும். படிச்சுதான் ஆகணும். ம். படிக்காம ம். போயிட ம். முடியாது. தமிழ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ம். தமிழ் படிக்காம போக முடியாது. தமிழ்ல வந்து ம். நான் நோட்ஸ் தான் மேம் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நோட்ஸ்ல என்ன ம். குடுக்குறாங்க, நோட்ஸ்ல ம். எல்லாமே அவங்க குடுக்குற நோட்ஸா எல்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டேன் மேம். ரொம்ப நான் தமிழ் வந்து ஓகே. இது பண்ணிக்கல. ஆல்ரெடி நம்ம தமிழ் சரி. மீடியம்ங்கிறதுனால நான் தமிழ ஒரு இதா எடுத்துக்கலாம் மேம். சரி. நோட்ஸ ஓகே. ஃபாலோ பண்ண ஓகே. எனக்கு ஈஸியா தான் மேம் இருந்துச்சு. ஓகே. மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எப்படி கவர் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் மெயின் சப்ஜெக்ட்ட படிச்சு முடிச்சுட்டேன். அந்த மாரி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு? மெயின்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல மெயின்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் மேம். ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம குடுக்குறோம். நம்ம கிளியர் பண்ணணும் ம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது, நம்ம இத விடலாம், அத விடலாம். நம்ம காலேஜ் எக்ஸாம்க்கு படிக்கிற மாரி இந்த சாப்டர் தானே இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நம்ம விடலாம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிடக் கூடாதுங்கிறத நான் கண்டிப்பா இதுல தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். அதனால நாங்க ஆ. எதையுமே விடல. ஸ்கிப் பண்ணவே இல்ல. ம். ஒரு சில ம். டாபிக்லாம் நீங்க வந்து லாஸ்ட்டா அந்த அந்த அன்சவுண்ட் மைண்ட், அந்த சிஆர்பிசி ஆ. எல்லாம் எடுத்தீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு ம். படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்ல மேம். பட் வேற வழி இல்லாம கிளாஸ கேட்டுக்குவோம். போட்டு கேட்டுருவோம். கிளாஸ கேட்டுருவோம். கேட்டுட்டு சைட் பை சைட் புக்க வச்சுக்கிட்டே கிளாஸ கேட்டுக்கிட்டே ம். சைட் பை சைட் புக்க வச்சுட்டு நமக்கு அது வந்து அப்படிதான் மேம் நாங்க படிச்சோம். ஏன்னா எந்த ஒரு சாப்டரையும் நாங்க ஸ்கிப் பண்ணல. அது பண்ணாம இருந்ததுதான் ம். எங்களுக்கு வந்து எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பிலிம்ஸ்ல எல்லாம் வந்து ம். அப்பீல் சைடுல எல்லாம் இருந்தெல்லாம் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏரியால இருந்தெல்லாம் கேட்டிருந்தாங்க. சோ ம். என்னை பொறுத்த ம். வரைக்கும் என்னன்னா நம்ம கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா காலேஜ் எக்ஸாம் மாதிரி இந்த சாப்டர் விட்டுறலாம், இதை விட்டுறலாம், இதெல்லாம் வரவே ம். வராது, இதெல்லாம் கேட்கவே ம். மாட்டாங்கன்னு மட்டும் நம்ம மைண்ட் செட்டை ம். வச்சுக்க கூடாது. எல்லாமே நம்ம ம். படிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட்ல வந்து எல்லா சாப்டர்ஸையும் கவர் பண்ணணும் அப்படிங்கறது தான் மேம். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் நினைச்சிட்டேன். அதே மாதிரி நாங்க கவர் பண்ணிட்டோம் மேம். எங்களுக்கு வந்து சூப்பர். ஓப்பனா சொல்லணும்னா கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். ஏன்னா நான் அதை போட்டு கேட்டுக்கிட்டு தான் நாங்க படிச்சோமே.
புக்ஸ பக்கத்துல வச்சுட்டு எடுத்து வச்சு படிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் படிக்கும்போது நமக்கு அதுல பத்தின ஒரு ஐடியாவே, ஏன்னா காலேஜ்ல படிச்சது எல்லாம் மறந்துருச்சு. ம். திரும்ப பார்க்கும்போது தெரியல எங்களுக்கு அதெல்லாம் வந்து பிராக்டிஸ் வந்து வேற, நம்ம பிராக்டிஸ் வேற, நம்ம சப்ஜெக்ட் ஆமா. படிக்கும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சோ அத பார்த்துட்டே நான் படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க் யூ சோ மச். இப்ப ஃபைனலா ஒரு அட்வைஸ் ஆஸ்பிரன்ட்ஸ்க்குலாம், உங்க சிஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? எக்ஸாம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு இல்ல, எந்த நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வந்து நான் ப்ரிலிம்ஸ் நோட்டிபிகேஷன் வரட்டும், நான் படிக்கிறேன், நோட்டிபிகேஷன் வந்த வாட்டி நான் படிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே சரி மெயின்ஸ் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த தப்பை ம். மட்டும் யாருமே பண்ணிடக்கூடாதுங்க மேம். நம்ம ம். ப்ரிலிம்ஸ் எழுதுறோமா, எழுதிட்டு நம்ம மெயின்ஸ் கிளியர் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா டக்குன்னு மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ரிசல்ட் வர்றதை வந்து வெயிட் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்சியா இருந்தோம்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாங்கிறது என்னோட ஒரு சஜஷன் மேம். உண்மையாவே இது வந்து உண்மையான விஷயம். கன்சிஸ்டன்சிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே சரி. ஆஃப்டர் கிளியரிங் கூட சரி, அந்த அந்த உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்லாம் வரும்ல, அது எல்லாமே கன்சிஸ்டன்சி தானே. அந்த ஒரு வார்த்தை தான் சக்சஸ்க்கு எந்த ஃபீல்ட்லயும். சரி, ஓகே. சோ ஒரு விஷயம் வேற தான் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும் மேம். எஸ் சொல்லுங்க, மேம். சொல்லுங்க. மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது கலைச்செல்வன் சார் வந்து எனக்கு எடுத்தாரு, மாக் இன்டர்வியூ எடுத்தாரு. அ, அவரு அ, வந்து அது வரைக்குமே நான் இன்டர்வியூ வந்து நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூமே மாக் ம், இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் அட்டன் பண்றேன். சார் வந்து ம், இன்டர்வியூ எடுத்துட்டு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. நிஜமா எனக்கு சொல்லும்போது ரொம்ப எமோஷனலா இருக்கு. சார் சொன்னாரு, அம்மா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நீங்க யூ ஆர் கன்ஃபார்ம்லி வந்து யூ ஆர் செலக்டட் அப்படின்னாரு. எனக்கு வந்து அது ரொம்ப கான்பிடன்ஸா கொடுத்துச்சு. நான் சொன்னேன், சார் எப்படி சார், இல்லம்மா நான் நீங்க நீங்க கண்டிப்பா, நான் எத்தனை பேருக்கு இன்டர்வியூ எடுத்திருக்கேம்மா, அவங்க வந்து ம். எல்லாமே செலக்ட் ஆயிரு, நான் சொல்லியிருக்கேன், சொன்னவங்க எல்லாமே செலக்ட் ஆயிட்டாங்க, நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆயிருவீங்கன்னாங்க. எனக்கு அதுல இருந்தே வந்து ரொம்ப கான்பிடன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எது எதெல்லாம் தெரியலையோ சீக்கிரம் சீக்கிரம் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சின்ன சின்ன விஷயம் நமக்கு அவங்க கேட்டதுல என்ன தெரியலையோ எல்லாமே நான் சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து ரெடி ஆயிட்டேன் மேம் இன்டர்வியூக்குலாம். எனக்கு வந்து மார்க் சார் இன்டர்வியூ ரொம்ப ஆக்சுவலி அப்படிங்களா? ஓகே. எஸ். சார் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாரு. உங்க இன்டர்வியூக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. இந்த கேண்டிடேட் பாருங்க, கண்டிப்பா கிளியர் பண்றாங்க. எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு. சிஜேக்கும் சொன்னாரு. அவங்கலாம் கிளியர் பண்ணாங்க. அதே மாரி ஏபிபிலயும் உங்கள மெயினா சொன்னாங்க. சோ வெரி ஹாப்பி டு நோ தட் சாருக்கு மிகப்பெரிய அபௌட். தேங்க்ஸ் சொல்லிருங்க மேம், நான் சாருக்கு சொல்லணும். கண்டிப்பா சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்லிடுறேன். தேங்க் யூ சோ மச். வேற ஏதாவது நீங்க ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம வந்து உங்களுக்கு பாவம் ரிலீஸ் பண்ணிடலாம். நீங்க போய் என்ஜாய் இல்ல பண்ணலாம் மேம், உங்க ஹாலிடேஸ. அப்படிலாம் இல்ல மேம், அதெல்லாம் இல்ல மேம். அதான் மேம், நான் என்னோட ஷேர் பண்ணணும், நான் பர்சனலா ஷேர் பண்ணணும் இதுதான் மேம். யாரா இருந்தாலும் நம்மளால முடியாதுன்னுலாம் வந்து நம்ம நினைக்கவே கூடாது மேம். நம்ம ம். கன்சிஸ்டன்சியா உட்கார்றோமா, இப்ப நான் 1.5 இயர்ஸ் வந்து இதுக்காக இப்ப பசங்களை ஒரு பக்கம் பார்த்துட்டு 1.5 இயர்ஸ், ம். ஏன்னா எக்ஸாம் எங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு, ஏபிபி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து அதுக்கப்புறம் கேன்சல் ஆயிடுச்சு இல்ல மேம். அதுக்கப்புறம் ஆமா. செகண்ட். அதனால எஸ். அப்பவுமே நாங்க மனம் தளராம ஃபுல்லா அதுலயே தான் படிச்சோம். 1.5 இயர்ஸோட ஆ. எஃபெக்ட் வந்து எனக்கு நல்லா கை கொடுத்துருக்கு மேம். ஓகே. அந்த நம்மளுக்கு 1 1/2 இயர்ஸ் எஃபெக்ட் பாருங்க. இப்போ நெறைய பேரு வந்து சிவில் ஜட்ஜ் 3 இயர்ஸ் நான் இப்ப படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறாங்க. சில பேர் பிளான் பண்றாங்க. ஆனா அட்லீஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, நோட்டிபிகேஷனுக்கு எலிஜிபிலிட்டிக்கு ஒரு 1 1/2 இயர்ஸ். இததான் சொல்லுவோம். 1 1/2 இயர்ஸ் முன்னாடியாவது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த படிக்கணும்னு செட் ஆவறதுக்கே நமக்கு ஒரு 3, 4 மந்த்ஸ் ஆயிடும். கரெக்ட்ல? எஸ் மேம். ஏதேதோ படிச்சுக்கிட்டு இருப்போம். சோ அதனால ஐ டெல் திஸ் கரெக்ட்டா யூ ஹேவ் பாயிண்டட் அவுட். ஓகே, ஓகே. நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா இப்போ? எஸ் மேம், தேங்க்யூ.